ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான வாழைத்தண்டு கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு கட்லட் செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டையும் பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாம். இஞ்சி பூண்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற வாழைத்தண்டுகளை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம். மிதமான தீயில வேக விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு இதை வேக வச்சு எடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு நல்லாவே குக்காகி வந்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டின 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. வாழைத்தண்டை வச்சு நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ் பண்ணலாம். அந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றது மாதிரி இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்க வாழைத்தண்டோடு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடாகிறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போது அடுத்ததாக ஒரு பவுலில் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸையும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அந்த ரெசிபியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே சூடாரி வந்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு தட்டி நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணி எடுங்க. இதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற மாவில் ஒரு வாட்டி போட்டு எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா கோட்டாக விட்டு எடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுக்க வேண்டியது தான். கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மாவில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டாக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட கட்லட் வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கட்லெட்டை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோதான், இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான வாழைத்தண்டு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த கட்லெட்டை வாழைத்தண்டில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.